புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே காரையூர் கிராமத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. பக்தர்கள் குடவையிட்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாயூரநாதர் ஆலயத்தில் வைகாசி விசாக பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக பஞ்சமூர்த்திகள் சகோபுர தரிசன காட்சி நடைபெற்றது. மின்னோடியால் அலங்கரிக்கப்பட்ட 2 ஓலை சப்பரங்களில் மாயூரநாதர் அபயாம்பிகையம்மன் எழுந்தருள செய்யப்பட்டு பஞ்சமூர்த்திகளுக்கு தீபாராதனை செய்யப்பட்டது. ஓலை சப்பர வீதி உலாவில் பக்தர்கள் வீடுகள் தோறும் தீபாராதனையுடன் வழிபாடு நடத்தினர். வேலூர் மாவட்டத்தில் நேற்று காலை 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் தகித்த நிலையில் மாலையில் வானில் கருமேகங்கள் சூழ்ந்து குளிர்ந்த காற்று வீசியது. தொடர்ந்து வேலூர், சத்துவாச்சாரி, காட்பாடி, வள்ளிமலை, பொன்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. திடீர் மழையால் வெப்பம் குறைந்து குளிர்ச்சியான சூழ்நிலை ஏற்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக வீசிய பலத்த காற்றுடன் கூடிய கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கண்ணமங்கலம், அம்மாபாளையம், புதுப்பாளையம், கொங்கராம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் இடைவிடாத மழை கொட்டி தீர்த்தது. கண்ணமங்கலம் பகுதியில் ஆலங்கட்டி மழை பெய்த நிலையில் பலத்த காற்று காரணமாக 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. கோவை மருதமலையில் பக்தர்கள் செல்லும் படிக்கட்டில் யானை உலவியதால் பக்தர்கள் அச்சமடைந்தனர். பக்தர்கள் நடந்து செல்லும் பிரதான மலைப்பாதையில் உலவிய யானை நடைபாதை கடைகளில் உணவு தேடி அலைந்தது. பின்னர் மீண்டும் அடர்ந்த வனப்பகுதிக்குள் யானை சென்றது. பக்தர்களின் பாதுகாப்பை கருதி வனத்துறையினர் மற்றும் கோயில் நிர்வாகத்தினர் மலைப்பாதையில் கண்காணிப்பை தீவிரப்படுத்துமாறு கோரிக்கை எழுந்துள்ளது. கோடை விடுமுறையை ஒட்டி நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதிக்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகள் சாலை ஓரங்களில் உலாவரும் வனவிலங்குகளை கண்டு வியப்பில் ஆழ்ந்துள்ளனர். முதுமலை வனப்பகுதி தற்போது பசுமைக்கு திரும்பியுள்ள நிலையில் மாயார் சாலையில் கம்பீரமாக அமர்ந்து ஓய்வெடுத்த புலி, தோகை விரித்தாடிய மயில்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான மான் கூட்டங்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். வனப்பகுதிக்குள் வாகனங்களை நிறுத்தவோ வனவிலங்குகளுக்கு இடையூறு செய்யவோ கூடாது என வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பாரதியார் நகர் 2ஆம் தெருவில் ஒரு வீட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் கசிந்ததால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது. ஈஸ்வரி என்பவர் அடுப்பை பற்ற வைத்த போது சிலிண்டர் ரெகுலேட்டரில் இருந்து கேஸ் கசிந்து தீப்பற்றியது. அதிர்ச்சியடைந்த அவர் உடனடியாக அளித்த தகவலின் பேரில் விரைந்த தீயணைப்பு வீரர்கள் சிலிண்டரை பாதுகாப்பாக வீட்டிற்கு வெளியே கொண்டு வந்து நிலைமையை சரி செய்தனர். உளுந்தூர்பேட்டையில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள குடமங்கலம் கிராமத்தில் மிகவும் பழமையான பூ மாரியம்மன் ஆலய குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. 2ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கடம் புறப்பாடு நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா குடமுழுக்கு சிறப்பாக நடத்தி வைக்கப்பட்டது. சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் பெரிய கடை வீதியில் உள்ள பெருந்தேவி தாயார் சமேத கில்லா வரதராஜ பெருமாள் கோயிலின் வைகாசி மாத பிரம்மோற்சவ தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்துடன் தேரை வடம்பிடித்து இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதில் ஆரணியை சுற்றியுள்ள சுமார் 2000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் பல இடங்களில் மரங்கள், மின்கம்பங்கள் சாய்ந்தன. சூறாவளி காற்றால் சாய்ந்த மின்கம்பங்களை மின்வாரிய ஊழியர்கள் சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். தனியார் கேபிள் ஒயர்கள் சேதமடைந்ததால் கேபிள் சேவையும் பாதிக்கப்பட்டது. நகரின் பல பகுதிகளில் சாய்ந்த மரங்கள் மின் அறுவை இயந்திரம் மூலம் அகற்றப்பட்டன.
கொடைக்கானல் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்குள் செல்லும் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் வரும் 31ஆம் தேதி வரை சுற்றுலா தலங்களை கட்டணமின்றி கண்டு ரசிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் சரவணன் அறிவித்துள்ளார். மாவட்ட நிர்வாகம் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த அறிவிப்பு சுற்றுலா பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தர்மபுரி அருகே 108 வயது மூதாட்டி பொட்டியம்மாளின் பிறந்த நாளை அவரது 5 தலைமுறை குடும்பத்தினர் ஒன்றிணைந்து கனகாபிஷேகம் செய்து கேக் வெட்டி கொண்டாடினர். பாளையமுத்தூர் சுப்பூர் செட்டி நகரைச் சேர்ந்த பொட்டியம்மாள் 108 வயதிலும் யாருடைய உதவியுமின்றி தனது பணிகளை தானே செய்து வருகிறார். கடந்த 6 ஆண்டுகளாக உணவை தவிர்த்து பால் மற்றும் தண்ணீரை மட்டுமே பருகி ஆரோக்கியத்துடன் வாழும் இவருக்கு அவரது 2 மகன்கள் 4 மகள்கள் பேர குழந்தைகள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த குடும்பத்தினரும் வீரபத்திரன் கோயிலில் கனகாபிஷேகம் நடத்தினர். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு வழங்க வந்த மூதாட்டி கடப்பா கல் இருக்கையின் இடுக்கில் கைவிரல்கள் சிக்கி வழியில் துடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. 80 வயது மூதாட்டி பாலமாலை இங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் பத்திரமாக மீட்டனர். பின்னர் முதலுதவி அளிக்கப்பட்டு அவர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அவரது கோரிக்கை மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் விரைவில் உரிய தீர்வு வழங்கப்படும் என உறுதியளித்துள்ளார். தருமபுரியில் சாலையில் ஓடிய எலக்ட்ரிக் பைக் பேட்டரி கசிவால் தீப்பிடித்து எரிந்தது. தருமபுரி நகரைச் சேர்ந்த அரசு என்பவர் குமாரசாமிப்பேட்டை அருகே வந்தபோது வாகனத்திலிருந்து கரும்புகை வந்ததைக் கண்டு சாலையோரம் நிறுத்தினார். அடுத்த சில நிமிடங்களில் பேட்டரி குளிர்ந்துவிட்டு எரிய தொடங்கிய நிலையில் அங்கு டீக்கடையிலிருந்த இளைஞர்கள் தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்தனர். திரைப்பட நடிகையும் ஆந்திர முன்னாள் அமைச்சருமான ரோஜா அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். கோவில் நிர்வாகம் சார்பில் சிவாச்சாரியர்கள் மாலை அணிவித்து பிரசாதங்களை வழங்கினர். அண்ணாமலையார் கோவிலுக்கு வருகை தந்த ரோஜாவுடன் பொதுமக்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் திருச்செழி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பணிக்குறிப்பு மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களுக்கு கடந்த 6 மாதங்களாக 125 நாள் திட்டத்தின் கீழ் வேலை வழங்கப்படவில்லை என கூறி மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் மனு அளித்தனர். கடந்த 5 ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் ஊராட்சி செயலாளர் குருசாமி தங்களுக்கு கடந்த 6 மாதங்களாக வேலை வழங்காமல் புறக்கணித்து வருவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே புதிய பள்ளிவாசல் திறப்பு விழாவிற்கு இந்து மதத்தைச் சேர்ந்தவர்கள் மேளதாளத்துடன் தேங்காய், பழம் மற்றும் மலர் மாலைகளை சீர்வரிசையாக எடுத்து வந்து தங்களது அன்பை பகிர்ந்தனர். தேவதானப்பட்டி பகுதியில் பெரிய பள்ளிவாசல் விரிவாக்கம் செய்யப்பட்டு புதிய கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. இதனையொட்டி அப்பகுதியைச் சேர்ந்த இந்து மக்கள் ஒன்றிணைந்து சீர்வரிசை எடுத்து வந்ததை இஸ்லாமியர்கள் இன்முகத்துடன் ஆரத்தழுவி வரவேற்றனர். நெல்லை மாநகராட்சி மேயர் மற்றும் துணை மேயர் அறைகளில் முதல்வர் ஜோசப் விஜயின் புகைப்படத்திற்கு பதில் முன்னாள் முதல்வர்களின் படங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளதாக கூறி தாவேக்கவினர் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். மாநகராட்சி ஆணையர் மோனிகா ராணாவின் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அரசு விதிகளின்படி முன்னாள் முதல்வர்களின் படங்கள் வைக்கப்பட்டுள்ளதாக ஆணையர் விளக்கம் அளித்ததை தொடர்ந்து தாவேக்கவினர் தற்காலிகமாக கலைந்து சென்றனர்.